நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எவ்வளோ வீடு வச்சிருக்கீங்க? எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க? எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? ஆல் திஸ் மார்க்கெட் டஸ் நாட் கேர். மார்க்கெட்ல ட்ரேடிங்ல பில்லியனர்ஸ் வந்து ஹீரோலேருந்து ஜீரோ ஆயிடுவாங்க. சில பேர் வந்து எதுவுமே இல்லாம அவங்க வந்து நாளைக்கு வந்து கிங் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் வந்து ஒரே கோல் சேஸ் பண்றோம். ப்ராஃபிட்ஸ். இதுல லக் இல்ல. ஒன்லி ஸ்கில். Today's video, I'm going to break down the psychological phases of every wave analyst through my own experience. Let's get into it. ஸ்டார்டிங்கில் ஒரு எல்லா ரீட்டைலர் ட்ரேடரோட மைண்டில் கம்ப்ளீட் கேஆஸ் இருக்கும். கேஆஸ்னால் குழப்பம் சொல்லுவாங்க. ஒன் டே நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி தேடி பார்க்குறீங்க. ₹1 போட்டால் ₹10 10x ரிட்டர்ன்ஸ் வரும் ஓவர் நைட். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடி பார்க்குறீங்க. இமீடியட்டாக சேம் டே இல்லைனா நெக்ஸ்ட் டேயில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன், ஸ்டேபிள் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் தேடி பார்ப்பீங்க. ஸ்லோலி இன்ட்ராடேக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுட்டு நிறைய பீப்புள் இன்னும் அதிகம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன், எந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணேன் எனக்கு அதிகம் காசு வரும்ன்ட்டு. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போத் இன்ட்ராடே ட்ரை பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நிறைய பீப்புள் ஃபெயில் ஆவாங்க. நடுவில் சடனாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோன்ட்டு வரும். உங்கள் பிரச்சனை ஸ்ட்ராட்டஜி மேலே இல்லை, உங்கள் பிரச்சனை நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் எப்படி யோசிப்பாங்க, இப்போ ஓகே நான் திரும்பி அந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த டைம் நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போடுறேன், வீக்லி ரிஸ்க், டெய்லி ரிஸ்க், எத்தனை ட்ரேட் எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணல, எதுவுமே புது கற்றுக்கல, சேம் திங் திரும்பி தான் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட் ரீட்டைலர்ஸ்க்கு தெரியாது ஒரு சிம்பிள் ட்ரூத். ட்ரேடிங் சைக்காலஜி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ எப்போ வரும் இது, ஒன்லி ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் டிசிப்ளின் சைக்காலஜி வரும். இதோட மீனிங் என்ன? சிம்பிள். நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, வீட்டில் வால்ஸில் நீங்கள் வந்து பிரிக் வைக்கிறீங்க, கரெக்ட்? பிரிக் வைக்கிறீங்க, பிரிக் நடுவில் நீங்கள் என்ன வைக்கிறீங்க, சிமெண்ட் வைக்கிறீங்க. எதுக்கு சிமெண்ட் தேவைன்னா, அந்த எல்லா பிரிக்ஸ் வந்து ஒரு இடத்துல நிற்கணும், அதனால் நீங்கள் வந்து சிமெண்ட் வைக்கிறீங்க. டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, தண்ணி வந்தால், மழை வந்தால், விண்டு வந்தால், காற்று வந்தால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சேம் திங் ட்ரேடிங் சிஸ்டம் தேவை, அதுக்கப்புறம் தான் உங்கள் டிசிப்ளின். அந்த சிஸ்டம் உங்கள் லைஃப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் டிசிப்ளின் வரும். சிஸ்டம் இல்லாமல் டிசிப்ளின் தேவையே இல்லை, பிகாஸ் இட் won't ஒர்க். இந்த சைக்கிள் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பீப்புள் லாஸ்ட்டில் ஒரு சிம்பிளான கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் கரெக்ட், ஆனால் பெரிய கையெல்லாம் என் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, என்னோட எஸ்எல் தேடி பார்த்துட்டு அடிக்கிறாங்க எஸ்எல், அதனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நான் வந்து லாஸில் இருக்கேன். இது வந்து விக்டிம் மென்டாலிட்டி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 80% ரீட்டைலர்ஸ் இதில் தான் ஸ்டக் ஆகிடுவீங்க, இது தாண்டி போக மாட்டீங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 20% ரீட்டைலர்ஸ் தாண்டி போவாங்க. இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து அந்த பழைய ஸ்டைல் விட்டுட்டு நான் வந்து ஓகே நான் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணேன், இதில் பேசிக் கேண்டில்ஸ்டிக் எல்லாம் ஒர்க் ஆகலை, எனக்கு எனக்கு இன்னும் அதிகம் படிக்கணும்ன்ட்டு வருவீங்க. இப்போ வேவ் தியரி படிச்சுட்டு, வேவ் தியரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே இருக்குது, ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். இது ஒரு 100 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகுது. ஸ்லோவலி நீங்கள் வந்து பார்ப்பீங்க எதுக்கு இது ஒர்க் ஆகுதுன்ட்டு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ அந்த யூடியூப் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுட்டு சார்ட்ஸ் கிட்ட போவீங்க, ஏதாச்சும் மாறிச்சு, நீங்கள் வந்து இன்னும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கல, நீங்கள் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்கல, ஓன்லி வேவ்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. வேவ் பிடிக்கிறதுக்கு, சென்டிமெண்ட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வருது. பட் ஒன் கீ ஸ்ட்ரகிள் இன்னும் இருக்குது. நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க, அடுத்த வேவ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு நான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அப்போ தான் உங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ் பிகின் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேஸ் வந்து நவ் ஒன்லி 10% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வருவாங்க, தி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். இப்போ உங்கள் சைக்காலஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு. நீங்கள் வந்து பேசிக்ஸ், இன்டர்மீடியட் எல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ஹையர் லெவல் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்து மார்க்கெட் பார்க்குறீங்க. இந்த ஃபேஸில் உங்கள் ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ் வந்து எது மேலே ஷிஃப்ட் ஆகும், கன்ஃபர்மேஷன் அண்ட் அக்யூரசி. டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க வேவ் பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு, மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, மார்க்கெட் ரிவர்சல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, வேவ் ட்ரேடர் எப்படி யோசிக்கணும்ன்ட்டு லேர்ன் பண்ணுவீங்க.
பேசிக்லி உங்கள் ஆக்யூரசி ஆஸ் அன் அனலிஸ்ட் பயங்கரம் இம்ப்ரூவ் ஆகிடும். நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப். முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்போ அந்த நெக்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒன் செட்டப் ஃபார் லைஃப் மாடலில் தான் ஆன்சர் வரும். இந்த சார்ட் பாருங்கள். சார்ட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்குது. அந்த டைம் ஜோன்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் நம்ம வந்து வேவ் ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டைம் ஜோன் வந்து நம்ம இந்த மாடல் கற்றுக்கிட்டு வில் கேல்குலேட் திஸ் டைம் ஜோன்ஸ். ஸோ உங்கள் டைமிங் கொஷின் நீங்கள் கேட்டீங்க, எப்போ நான் வந்து வேவ் ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு. நீங்கள் வந்து எங்கே பார்க்கணும்? டைமில் பார்க்கணும். அந்த டைம் வந்து ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு இந்த மாடல் படிச்சுட்டு. நவ் இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு அதிகம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் படிக்கலாம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் படிக்கலாம், கேன் படிக்கலாம். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எதுவும் வேணால் போடலாம். இது மேலே உங்கள் இஷ்டம். ஆனால் மெயின் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் எபிலிட்டி, உங்கள் கோர் எப்படி எபிலிட்டி, மார்க்கெட் எப்படி படிக்கிறது, ரீடிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. உங்களுக்கு மேலே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் திஸ் இஸ் நாட் தி எண்ட். தேர் இஸ் ஒன் லாஸ்ட் ஃபேஸ். ஓன்லி 1% பீப்புள் ரீட்டைலர்ஸில் இந்த ஃபேஸ் போவாங்க. இந்த ஃபேஸ் வந்து யூஸ்வலி ஐ கால் இட் த அல்டிமேட் ஸ்டேட், இன்னர் பீஸ். இது வந்து பீஸ் டசன்ட் கம் ஃப்ரம் நாலேஜ். சும்மா ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வராது. கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ், இமோஷ்னல் மெச்சூரிட்டி, ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் யார், நீங்கள் எப்படி லைஃப் நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணணும், மார்க்கெட் உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அப்போ தான் இந்த பீஸ் வரும். நிறைய இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரையல் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபேன்சி ஃபேங்கி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவை? சிம்பிள் செட்டப் தேவை. உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி சூட் ஆகும் பார்ப்பீங்க. அந்த செட்டப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் கண்டினியூஸாக பண்ணுவீங்க. அந்த ரிப்பீட் திரும்பி அந்த செட்டப் வந்தால் அப்போ தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து சாலிட் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்க. நவ் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து நாட் அண்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், நீங்கள் வந்து வேவ் ப்ளஸ் டைம், ப்ரைஸ் அண்ட் டைம் போட்டு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்ப்பீங்க. வெளியில் இருக்குது நியூஸ், வீக்கெண்ட்ஸ், வாலட்டிலிட்டி, எனிதிங் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. பிகாஸ் ஓன்லி ஃபோக்கஸ் பேட்டர்ன் மேலே இருக்குது. இந்த பேட்டர்ன் வரும்போது தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, நோ ப்ராப்ளம். அடுத்த வாட்டி திரும்பி வரப்போகுது. நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பேட்டர்ன் வந்து திரும்பி ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதுதான் உங்கள் கான்ஃபிடென்ஸ், இதுதான் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஒர்க். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் வரப்போது, எது மேலே ஒர்க் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் இன்னர் பீஸ். இங்கே தான் உங்கள் ரியல் ஜர்னி ஆஸ் எ ட்ரேடர் ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு ரியல் கொஸ்டின், இப்போ ஒரு வேவ் அனலிஸ்ட் வந்து எப்படி யோசிப்பாங்க, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒரு வேவ் ட்ரேடராக டெவலப் ஆகணும்னா அவரோட சைக்காலஜி என்னது, எப்படி பண்ணலாம், இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பி சேஃப்.